எல்லாம் நீங்க நார்மலா பாருங்க, இந்த 4.5 வருஷத்துல நீங்க எவ்வளவு தமிழ்நாட்டுக்கு நீங்க என்ன பண்ணீங்கன்னு தயவுசெய்து நாங்க நிறைய பண்ணிட்டோன்றது வேற விஷயம். இதெல்லாம் பண்ணினோம்ன்றது சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. ஆவின் பால் விலையில் லிட்டருக்கு 3 ரூபாய் குறைத்தார். இது ஆட்சிக்கு வந்தவுடன் அனைத்து சாதியினரையும் அர்ச்சகராக்கினார். மகளிர் உரிமை தொகை கொடுத்தார். புதுமை பெண் திட்டம், நான் முதல்வன் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம் என்று மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் கல்வி உரிமை தொகையாக 1000 ரூபாய் கொடுத்தார். இது சொன்ன திட்டம். அது மாதிரி சென்னையில மிகப்பெரிய அளவில் ஒரு கலைஞர் நூற்றாண்டு மருத்துவமனையை 2 ஆண்டுகளுக்குள் கட்டி முடித்தார். மதுரையில் ஒரு மிகப்பெரிய நூலகம், மாவட்டம் தோறும் நியோ டைடல் பார்க். இன்னைக்கு பொருளாதார வளர்ச்சி இந்தியாவில் தேசிய சராசரியை விட தமிழ்நாட்டுடைய பொருளாதார விகிதம் அதிகம், 9.69 இருக்காது. மின்னணு ஏற்றுமதியில் தமிழ்நாடு முதல் மாநிலமாக கொண்டு வரப்பட்டிருக்கிறது. எழுவருடைய குறிப்பிட்டாங்க, சாத்தியப்படுத்தி காட்டிட்டாங்க. திட்டங்களா இருக்குன்னா நிறைய நம்ம என்னெல்லாம் செஞ்சாங்கிறத அடிக்கிட்டே போலாம். அம்பேத்கர் அயலக கல்வி உதவித்தொகை திட்டம் அப்படிங்கிற ஒரு திட்டம் பட்டியல் சமூக மாணவர்களுக்காக மட்டும் கொண்டு வரப்பட்ட திட்டம். கடந்த ஆண்டு மட்டும் 171 பட்டியல் சமூக மாணவர்கள் உலகின் பல்வேறு நாடுகளில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பல்கலைக்கழகங்களில் தமிழ்நாடு அரசின் நிதி உதவியால் சேர்க்கப்பட்டு படிக்க வைக்கப்பட்டு முடிக்கிறார்கள். நான் முதல்வன் திட்டத்தில் யூபிஎஸ்சி எக்ஸாம்ல தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு மாணவன் நான் முதல்வன் திட்டத்தில் படித்த ஒரு சாமானிய குடும்பத்தை சேர்ந்த ஒரு மாணவன் முதல் இடத்துல வந்து 50 பேர் யூபிஎஸ்சி கிளியர் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே சாத்தியப்படுத்தப்பட்ட திட்டம்.